ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சிங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு அரைச்சி எடுத்து வச்சுருவோன்னு சொல்லி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். அடுத்து வந்து வாழைப்பூவையும் அரைச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுக்கணுங்க. அதோட பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி நிறையா சேர்த்துக்குங்க. சோம்பு நிறையா சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி உருண்டை குழம்பு போட்டுற வேண்டியதான். ஒரு சைடு வடையும் வந்து போட்டுட்டு இருந்தேன். நம்ம டேரனே வந்துட்டான். அப்போ தான் அம்மா என்னம்மா இப்போ தான் போடுறீங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னா வேலை இருந்தனாலன்னு. அவன் என்ன சொன்னாமா, வடைக்கு நிறையா செய்யுங்க, உருண்டை குழம்பு கம்மியாக போடுங்க உருண்டை. நானும் அவன் தான் உருண்டை குழம்புக்கு வச்சுட்டு உருண்டைக்கு அடிச்சுக்கிட்டானா பார்த்துக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உருண்டை வந்து குழம்புல போட்டு சாப்பிடும்போது அடுத்த நாளும் எனக்கு அந்த குழம்பு தான் வேணும்னு எல்லாரும் வந்து வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்பயோ ரொம்ப நாள் கழித்து செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கணுவாங்களா, அப்படி தான் இருந்திருக்கும் போல் நான் நினைக்கிறேங்க. ஈவினிங் போல் 3 பேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து சுக்கு மல்லி காப்பி தான் வந்து போட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.